தேவன் என் அடைக்கலமும் என் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இங்கே 2-3 வசனங்கள் சொல்லுகிறது போல நீங்கள் நிற்கிற பூமி நிலை மாறி இருக்கலாம். உங்களுடைய அந்த ஸ்டடி கிரவுண்ட், அந்த நல்ல நிற்கக்கூடிய அந்த ஹோல்டு இல்லாதபடி நீங்கள் இருக்கிற பூமி அதை அசைந்து கொண்டு இருக்கலாம். பூமி இப்படி ஆயிடுச்சே, என்னுடைய நம்பிக்கை இப்படி ஆயிடுச்சே, எங்கே போய் இது முடியும் என்ற கேள்வி இருக்கலாம். தொடர்ந்து சொல்லப்படுகிறது பாருங்க, அதன் ஜலம் கொந்தளித்து பொங்கி, பிரச்சனையின் மேல பிரச்சனை. கடலை எப்பவுமே அதுதான் சொல்லுவாங்க, அது என்ன பண்ணுது, வந்து கொண்டே இருக்கிறது. அலை திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கிறது. என்ன வாழ்க்கை இது என்று நீங்கள் எண்ணி இருப்பீர்கள் என்றால், இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில். ஆமாம், கடந்த 8 மாதம் ஒருவேளை உங்கள் பூமி நிலை மாறி இருக்கலாம், உங்கள் கடல்கள் கொந்தளித்து இருக்கலாம். ஆனால் 5ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் படிங்களேன். அது அது ஆமாம், பூமி நிலை மாறுகிற சூழ்நிலையை போல தான் இருக்கிறது. ஆனால் தேவன் அதன் நடுவில் இருக்கிறதினாலே வேதம் சொல்லுகிறது, அது அசையவே அசையா. ஒருவேளை உங்களை அசைத்து பார்த்துடலாம். இந்த பூமியை அவங்க நிற்கிற அந்த கிரவுண்டை கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டான், கொஞ்சம் பிரச்சனையின் மேலே பிரச்சனையை கொடுத்துட்டான், இவங்க அவ்வளவுதான், ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க என்று சொல்லி. ஆனால் தேவன் வாக்கு பண்ணுகிறான், தேவன் அது நடுவில் இருப்பேன் என்று சொல்லல. என்னவா, பூமி நிலை மாறும்பொழுது தேவன் அது நடுவிலே இருக்கிறார். கடல்கள் கொந்தளித்து அதன் பெருக்கும் எழும்பும் போது தேவன் அதன் நடுவில் இருக்கிறபடினாலே இந்த நாள் வரைக்கும் அசைக்கப்படாமல் தேவன் நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி, மாசத்தின் கடைசி நாள். அதுவே ஆச்சரியம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரங்களை நாம் கடந்து போகிறோமே என்றால் தேவன் நம்மை நடத்தின வழி அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறதா பாருங்க. 4ஆம் வசனம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்காலங்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் என்ன பண்ணுமா, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தோஷிப்பிக்கும். பாங்க, தேவதாசையா திரும்பி பார்த்தாரு, ஒருத்தரையும் காணோம். ஐயா பாண்டியன் சோதரம், என்னது சந்தோஷிப்பிக்கும். நம்ம 5ஆம் வசனத்தில் என்ன வாசிச்சோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அப்போ தேவன் இருக்கிறாரே என்றால் பூமி நிலை மாறினாலும் கடல் கொந்தளித்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அடைக்கலமாய் பலனாய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள எப்பொழுதும் என்ன இருக்கும், சந்தோஷம் இருந்துக்கினே தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் போன வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், ஐயா பேசும்பொழுது இங்கே சொன்னார், இதே பிரச்சனை உலகத்தானுக்கு வந்தா அவன் ஒன்ன ஒரு கயிறை வாங்கிக்கின்னு போயிடுறான், இல்லை ஒரு பாட்டிலை வாங்கிக்கின்னு போதும் என் வாழ்க்கை, இதுக்கு மிஞ்சி என்னால் வாழ முடியாது என்று. ஏன்னா அவனால் இதை சமாளிக்க முடியல. ஆனால் யாருக்கு தேவன் அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமாய் இருக்கிறாரோ அவன் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை என் வலது பாசத்தில் நான் வைத்திருக்கிறேன். நான் எத்தனை பேர் அசைஞ்சு போய் வந்துக்கிறீங்க? எத்தனை பேர் போதண்டாப்பா இன்னொரு மாசமா நாளிலிருந்து. ஆனால் தேவன் அது நடுவில் இருக்கிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். when you begin the day, உங்கள் நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உதவி செய்யும்படியாய் கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குமா? புதிதாக இருக்கும். எவ்ரிடே he renews his grace. அவருடைய கிருபை என்ன பண்றாரு? நேத்து நடந்ததெல்லாம் யோசிச்சா இன்னைக்கு காலையில் நீ ஏந்துக்கும் போதே அவருக்கு அப்படியே இருக்கும், தலையிலேயே கொட்டி அப்படியே படுக்க வச்சிடலானே யோசிப்பார். நாளைக்கு நீ என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி படுத்த பார்த்தீங்களா, அந்த நாள் வரும்பொழுதே அவருக்கு என்ன இருக்கும்? என்ன இவ்வளோ நன்மை செஞ்சு கூட இப்படி இருக்கிறானே என்று யோசித்தோம். அவர் பழைய கிருபையை அல்ல, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவர் கிருபையை என்ன பண்றார்? புதிதாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க கிருபை என்ன கிருபை? பழையவைகள் நேத்து காரியம் நேத்து முடிஞ்சிடுச்சு, இன்னைக்கு என்னது? புதிய காரியம். கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. இந்த காலையில் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். முதல் வசனம் வாசிப்போமே. தேவன் நமக்கு எனக்கு நம்ம தெரில, நமக்கெல்லாம் எனக்கு தெரில. தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆகையால் எந்த கொம்பனும் என்ன அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி நிலை மாறினாலும் தேவன் அது நடுவில் இருக்கிறார். சமுத்திரம் அது பெருக்கி அது என்னது, அது பொங்கி அதன் பெருக்கத்தினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். ஏன்? தேவன் என் அடைக்கலமும் என் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக இருக்கிறார். அதன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆகவே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படாது. சில நேரங்களில் தேவன் நம்மை சில இடங்களுக்கு கொண்டு போகவே சூழ்நிலைகளை உருவாக்கும். என்னதான் நம்மள போகணும்னா our free will not help us to move forward. சுய விருப்பம் நம்ம சில இடத்து சில டிசிஷனை எடுக்க அனுமதிக்கவே அனுமதிக்காது. அந்த டிசிஷனை எடுக்கணும்னாலே நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அது தப்பாக முடிஞ்சிடுச்சுன்னா, ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா, ஒருவேளை நம்ம கையில் இருக்கிற பணங்கள் போதாமல் போயிட்டுனா என்று சொல்லி சில டிசிஷன்களை எடுக்க அது நம்ம என்ன பண்ணோம், பயம்புறுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே தான் தேவன் இப்படிப்பட்ட பூமி நிலை மாறத்தக்க, சமுத்திரங்கள் பொங்கி எழத்தக்க சூழ்நிலைகளை கொண்டு வருவார். என்னன்னா, இந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃபோர்ஸஸ், நம்மை அது கட்டாயப்படுத்தி தேவன் விரும்புகிற அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் பயப்படேன். தேவன் எங்க கொண்டு போய் விட்டாலும் அந்த இடம் எனக்கு ஏற்ற இடமாக தான் இருக்கும். நான் பயப்படேன். இன்று ஒருவேளை உங்கள் பூமி அதிர்ந்து இதனாலே ஒரு பெருக்கம் உண்டாகி, அங்கே சொல்லப்படுதுப்பாங்க பர்வதம், பர்வதம் என்றால் பெரிய மலை, நீங்க நம்பியிருக்கிற அந்த மலையே அஸ்திபாரம் அசையத்தக்கதா இருந்தாலும் பயப்படாதீங்க, தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு போய் இருக்கிற இடம் இன்னைக்கு ஒருவேளை பாடுகளாக இருக்கலாம், ஒருவேளை கண்ணீராக இருக்கலாம், ஏன் நான் இந்த வழியில் வரணும்னு. ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது தெரியும், தேவன் உங்களை ஆச்சரியமாக இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். யோசேப்பின் இடத்துல அவங்க சகோதரர்கள் வரும்பொழுது யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். என்ன செஞ்சாங்க? ஏன் தீமை செஞ்சாங்க தெரியுங்களா? யோசேப்பே நீ எகிப்துக்கு போனா யோசேப்பு போயிருக்க மாட்டார். அப்ப யோசேப்பை வெறுக்கணும், வெறுக்கிறதற்கு ஏற்றபடியான தரிசனத்தை தேவன் யோசேப்புக்கு கொடுத்தார். ஒரு தரிசனம் இல்லை, அதை கேட்டுட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவன் சின்ன பையன் கனவு காண்றான், திருப்பியும் வந்து என்ன பண்றான், இன்னொரு தரிசனத்தையும் சொல்றான். அப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் எரிச்சல் உண்டாயிடுச்சு, அவன் மேல ஒரு வெறுப்பு வந்தது. இங்கே இருக்கிற சுகமாய் வாழுகிற ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிற இந்த யோசேப்பை தேவன் வலுக்கட்டாயமாக அவர் என்ன பண்றாரு,
எகிப்திற்கு அவனை புஷ் பண்றார், அவனை அப்படியே தள்ளி கொண்டு போகிறார். சகோதரர்கள் அவனை பார்க்கும் போதே சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கிறான், இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கிறான், அவங்களுக்கு உள்ளம் வரல. அவனுக்கு என்னாச்சு, சொப்பனக்காரன் வருகிறான், அவனை இன்னைக்கே என்ன பண்ணணும், ஒரு வழி ஆக்கணும். அவர்களுக்குள்ள எரிச்சல், அவனை தூக்கி கிணற்றுல போடுறான், எடுத்து விற்று போடுறான். அந்த போர்த்திபா அவன் வீட்டில் அவனால் இருக்க முடியல, உயர்ந்து போகிறான், ஆனால் அங்கேயும் செட்டில் ஆக முடியல. அவனை சிறைச்சாலையில் போடுகிறாங்க. நீங்கள் எனக்கு தீமை என்று எண்ணினீங்க, ஆனா கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார். தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வித்து, தேவனுடைய நோக்கம் அதை அசைக்க ஒருவராலும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நீ எனக்கு தீமை செய்யணும்னு நினைத்த, ஆனா கர்த்தரோ ஆமா உங்கள் ஜீவனெல்லாம் என்னை வச்சு காப்பாத்தி இருக்கிறார். நீ என்னை சாகடிக்கணும்னு நினைச்ச, என்னை ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைச்ச, ஆனால் உனக்கு வீட்டில் ஒரு படி அரிசி பொங்குதுன்னா அதற்கு காரணமாய் கர்த்தர் என்ன முன்னாடி இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எங்கே கர்த்தர் உங்களை தள்ளி இருக்கிறார்? இன்னைக்கு எந்த பூமி உங்களுக்கு கீழே அசைந்து கொண்டு இருக்கிறது? எந்த கடல் கொந்தளித்து அது பெருக்கத்தினால் நீங்க நம்பி இருக்கிற பர்வதங்களே அதிர்கிறது? என்னைக்கு பயப்படாதீங்க. என்னது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு. ஆமா, எவ்வளோ டேஞ்சரான வழியில் நான் போனாலும் சரி, ஃபுல்லாக கார் இருள் தான், மரண இருள் தான். நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, எல்லாம் பரலோகம் போயிட்டு வந்த சாட்சி சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு ஆள் தான் நரகத்துக்கு போயிட்டு வந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கா. இங்கே அம்மா ரூமில் எப்பயோ ஒரு வாட்டி, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, போயிட்டு விளாண்டிட்டு வந்தேன், பெட்டில் வந்து படுத்தேன். ஊழியக்கார ஆகிட்ட பிறகு தான் அதுவும் சொல்லிடுறேன். நான் பாவியாக இருந்தபொழுது நரகத்துக்கு போகல, பாஸ்டராக இருந்தபோது தான் நரகத்துக்கு போனேன். விளாட்டு வந்தேன், டயர்டாக வந்து அம்மா ரூமில் படுத்ததுமே தூங்கிட்டேன். படுத்ததுமே அப்படியே தூங்கிட்டேன். ஒரு இருளான இடம், ஒரு கூக்குரலின் சவுண்டோ வேதனையோ ஒன்றும் இல்லை, ஒரு இருளான இடம். எனக்கு என்னிடத்துல ஒருத்தர் பேசுகிறாரு, இனி இங்கே தான். என்னது, கண்ணை திறந்தா கூட முன்னாடி இங்கே ஒருத்தர் இருந்தால் கூட கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பிட்ச் டார்க்னஸ். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, ஃப்ரம் நவ் ஆன், இனி இங்கே தான் என்று சொன்னபோது எனக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பயம் என்னை அப்படியே பிடிச்சிச்சு. எனக்கு தெரியுது, நான் தூங்குறேன், நான் எழுந்துக்கணும் அப்படி என்று துடிச்சு நான் எழுந்தேன். ஆனால் அந்த பயம் என்னை விட்டு மாறி போகவே 3 நாள் ஆயிடுச்சு. பயம் மாறியே போகல, அந்த பயம் அப்படியே இருந்தது. இங்கே தான் இனி, இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னும் பொழுது பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற காரியம், பயப்படாதீங்க. தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார்.